Good morning students, good morning all. எல்லாரும் வந்தாச்சா? இன்னும் யார் வரலையோ உங்களை கொஞ்சம் குயிக்காக வர சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஜியாகிரஃபியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சாப்டரில் என்னென்ன படித்தோன்னா, எர்த்குவேக்னா என்ன, வால்கனோன்னா என்ன, அண்ட் சுனாமி, ஃபைனலாக சுனாமினா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அது நல்லா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எல்லாமே அதில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக நான் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ நான் அந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 238. ஸோ சிவிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர், அதாவது வந்துட்டு சாப்டரோட ஹெட்டிங் என்னென்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், கவர்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. நிறைய விதமான கவர்மெண்ட் வந்துட்டு கண்ட்ரியில் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்னென்ன கவர்மெண்ட் இருக்குது அண்ட் டெமோக்ரஸி கவர்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்னென்ன, ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து எப்போ அதோட எவல்யூஷன், அதாவது ஹிஸ்ட்ரி, அந்த கவர்மெண்ட் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து நம்ம எப்படி எலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த லெசன், அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸியில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, புக்கு இருக்கவங்க பேஜ் நம்பர் 238 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது வந்துட்டு இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நோ த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது வந்துட்டு கவர்மெண்ட்டோட ஃபார்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது வந்துட்டு டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி, அதாவது இந்தியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன, இந்தியா வந்துட்டு அந்த டெமோக்ரஸி கவர்மெண்ட்டில் வந்து எந்தெந்த சேலஞ்சஸை வந்து அது சந்திக்குதுன்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷால் வி ஸ்டார்ட்? ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். We are going to learn from this lesson how various forms of government have developed globally. அதாவது வந்து உலகத்தில் குளோபில் வந்துட்டு எவ்வளோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து டெவலப் ஆகிருக்கு அண்ட் எந்தெந்த கண்ட்ரி வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு, today many countries of the world follow different types of governments, but the modern world prefers democracy. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் வந்துட்டு நிறைய கண்ட்ரி, அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கக்கூடிய நிறையா கண்ட்ரிஸ் வந்து நிறையா விதமான டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லோரும் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, டெமோக்ரஸிங்கிற அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஹெட்டிங் உங்களுக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு இருக்க சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸினா என்ன, அந்த எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி, இந்த 3 ஹெட்டிங்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டான லெசன், ஒரு 4 pages தான் இருக்குது. ஸோ அந்த சாப்டர் நம்ம வந்துட்டு வித்தின் 2 days, அதாவது நான் தேர்ஸ்டேக்குள்ளே, அதாவது டுமாரோக்குள்ளே நம்ம வந்து இந்த 2 சாப்டரையும் முடிச்சிடலாம். ஓகேவா? ஷால் வி ஸ்டார்ட்? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு. த கவர்னன்ஸ் ஆஃப் நேஷன் டிஃபர்ஸ் சிக்னிஃபிகண்ட்லி பேஸ்ட் ஆன் ஹூ ஹாஸ் பவர். ஒவ்வொரு விதமான கவர்மெண்ட்டும் எதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகுதுன்னா, யார்கிட்ட அந்த பவர் இருக்குது, யார் வந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விதமான கவர்மெண்ட்டும் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாகவும் தனித்துவமாகவும் யூனிக்னஸாகவும் தெரியுது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்குது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. என்னென்னா அரிஸ்டோக்ரஸி, மொனார்கி, ஆட்டோக்ரஸி, அலிகோக்ரஸி, நெக்ஸ்ட்டு தியோக்ரஸி, டெமோக்ரஸி அண்ட் ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு 7 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் இஸ் அரிஸ்டோக்ரஸி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மொனார்கி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆட்டோக்ரஸி அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஆலிக்ரஸி, ஃபிஃப்த் ஒன் இஸ் தியோக்ரஸி, சிக்ஸ்த் ஒன் இஸ் டெமோக்ரஸி அண்ட் செவன்த் ஒன் இஸ் ரிப்பப்ளிக். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரிஸ்டோக்ரஸினா என்னென்னா, எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் power is in the hands of small privileged ruling classes. அதாவது வந்துட்டு இப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபார்ம், அதாவது அரிஸ்டோக்ரஸினா என்ன, எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச்
பவர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் ப்ரிவிலேஜ்டு ரூலிங் கிளாஸ். அதாவது வந்துட்டு இது வந்து ஒரு விதமான கவர்மெண்ட். யார்கிட்ட பவர் இருக்குன்னா சில பேருக்கு குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட மட்டும்தான் பவர் வந்து இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து அவங்க அப்பா வந்துட்டு அந்த கண்ட்ரி ரூல் பண்ணுறாருன்னா அவங்க பையனாலேயோ இல்லை அவங்க பொண்ணாலேயோ தான் அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணவே மற்ற யாருனாலேயோ அந்த கண்ட்ரியை வந்துட்டு ரூல் பண்ண முடியாது. அந்த விதமான கவர்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு அரிஸ்டோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் கிங்டமும் ஸ்பெயினும் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது யூகே யுனைடெட் கிங்டத்தில் வந்து அரிஸ்டோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அரிஸ்டோக்ரஸி. ஸோ அரிஸ்டோக்ரஸி என்ன? எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் பவர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் ப்ரிவிலேஜ்டு ரூலிங் கிளாஸ். அதாவது வந்துட்டு குறிப்பிட்ட சிலர்கிட்ட மட்டும்தான் அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய பவர் இருக்கும். அதுதான் வந்துட்டு அரிஸ்டோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மொனார்க்கினா உங்களுக்கு தெரியும். மொனார்க்கினா அப்படின்னால ஒருத்தர் ஒன்று கிங் ரூல் பண்ணுவார் இல்லாட்டி குயின் ரூல் பண்ணுவார். அதுதான் வந்துட்டு மொனார்க்கி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ மொனார்க்கி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரிசைன்ஸ் பொசிஷன். அதாவது ஒருத்தரால் மட்டும்தான் அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணுவாங்க. யூஸ்வலி அது வந்து கிங்காகவும் இருக்கலாம், குயினாகவும் இருக்கலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து எந்தெந்த கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, பூட்டன், ஒமன் அண்ட் கத்தார். இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு இந்த மொனார்க்கி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மொனார்க்கினா என்ன? எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரிசைன் சுப்ரீம். அதாவது வந்துட்டு அந்த விதமான கவர்மெண்ட்டில் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் சுப்ரீம் பவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருக்கலாம்? யூஸ்வலி ஒரு கிங்காக இருக்கலாம் இல்லாட்டி வந்து குயினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறாங்க? பூட்டன், ஒமன் அண்ட் கத்தார் இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு மொனார்க்கி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் ஒன் வந்து ஆட்டோக்ரஸி. ஆட்டோக்ரஸினா என்னென்னா எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர். அதாவது வந்துட்டு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இது ஒரு கவர்மெண்ட். இங்கே என்ன ஆகுனா ஒரே ஒருத்தர்கிட்ட இந்த பவர் இருக்கும். அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு ஒரே ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோக்ரஸியும் மொனார்க்கியும் வந்துட்டு கிட்டத்தட்ட சேம். அங்கே வந்து ஒன்ஸ் கிங்கு இல்லாட்டி குயின் அவங்க வம்சாவளியில் வரவங்க ரூல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆட்டோக்ரஸியில் வந்துட்டு யார் வேணாலும் ரூல் பண்ணலாம். பட் அந்த ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் அப்சல்யூட் பவர் வந்துட்டு இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து யார் எந்தெந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நார்த் கொரியாலையும் சவுதி அரேபியாலையும் வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் பேர் என்ன? ஆட்டோக்ரஸினா என்ன? எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர். ஒருத்தர்கிட்ட தான் அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய பவர் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆட்டோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். எந்தெந்த கண்ட்ரீஸில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க? நார்த் கொரியா அண்ட் சவுதி அரேபியா இந்த 2 கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆலிக்ரஸி. அதாவது ஆலிக்ரஸின்னு என்னன்னா எ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவிங் கண்ட்ரோல் ஆஃப் எ கண்ட்ரி ஆர் எ ஆர்கனைசேஷன். அதாவது வந்துட்டு ஒரு சின்ன குரூப் பீப்புள், அதாவது வந்துட்டு ஒரு குரூப்பில் வந்து 10 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் குரூப்பு கிட்ட மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்குது. எதுக்குன்னா ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு ஆலிக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஆலிக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன? எ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது வந்துட்டு சில குரூப், அதாவது சின்ன குரூப் பீப்புளில் வந்துட்டு ஒரு 2 to 5 to 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த குரூப்னால மட்டும்தான் அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு நிதத்தை நோக்கி ஆர்கனைஸ் பண்ணிட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டை வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர் சோவியத் யூனியன். ஃபார்மர் சோவியத் யூனியனா இப்போ ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய ரஷ்யாவை தான் அந்த இதில் வந்து சோவியத் யூனியனுங்கிற பேர் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபார்மர் சோவியத் யூனியனா ப்ரெசன்ட் ரஷ்யா. நெக்ஸ்ட் இஸ் சைனா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். தென் நார்த் கொரியா. இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் தான் வந்து இந்த ஆலிக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தியோக்ரஸி. தியோக்ரஸினா என்னென்னா கடவுளோடைய பேரை சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுவாங்க. ஸோ தியரியில் என்ன கொடுத்தாங்க? சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இது ஒரு கவர்மெண்ட்டோட சிஸ்டம் இன் விச் ரிலீஜியஸ் டாக்ட்ரைன்ஸ் ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஹெட்டட் பை த பிரஸ்ட். அதாவது வந்துட்டு நம்ம ஊர் கோயில்களில் ஒவ்வொரு கோயிலில் வந்துட்டு பிரஸ்ட்னா வந்து தர்மகர்த்தான்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்கள தான் இங்கே வந்து பிரைஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் என்னென்னா ரிலீஜியஸ் டாக்டர், அதாவது மதத்தோட அதாவது வந்துட்டு ஒரு காட் இருக்காங்கன்னா அந்த காடு, இப்போ ஒரு காடு இருக்காங்கன்னா அந்த காடை வந்துட்டு சொல்லி அந்த காடு பேர் சொல்லியோ இல்லை தன்னைத்தானே அந்த
கண்ட்ரிக்கு வந்துட்டு காடுன்னு சொல்லியோ இங்கே வந்துட்டு ரூல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த தியோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ தியோக்ரஸிங்கிறது என்ன? எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ரிலீஜியஸ் டாக்ட்ரைன்ஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் கவர்மெண்ட். ரிலீஜியஸ் டாக்ட்ரைன்ஸ்னால் என்ன? இந்த கோயில்களில், சர்ச்சில், மசூதியில் இருக்காங்களா, அவங்க இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்கனால தான் இந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ண முடியும். எந்த பேருனா ஹூ ரூல்ஸ் இன் த நேம் ஆஃப் காட். ஒரு சாமி, ஒரு கடவுள் பேரை சொல்லி ரூல் பண்ணுவாங்க. இல்லாட்டி தன்னைத்தானே கடவுள்னு சொல்லி அவங்க வந்துட்டு ரூல் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு எந்த சிட்டி, எந்த கண்ட்ரியில் வந்துட்டு இதாகுதுன்னா வேட்டிக்கன் சிட்டி. அதாவது வேட்டிக்கன் சிட்டிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு ரூல் பண்ணுறாங்க. ஸோ தியோக்ரஸின்னு என்ன? எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ரிலீஜியஸ் டாக்ட்ரைன்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு கோயில் இல்லாட்டி ஒரு சர்ச் அதில் இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டிவே ஃபார்ம் பண்ணி அவங்க தான் அதோட பேஸ்மெண்ட்டாகவே இருப்பாங்க. ஹூ ரூல்ஸ் இன் த நேம் ஆஃப் காட். ஒரு சாமியோட பேரை சொல்லி ரூல் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஆர் ப்ரொக்ளைமைஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ காட். இல்லாட்டி தன்னைத்தானே கடவுள்னு சொல்லி அவங்க அறிவிச்சுக்கிட்டு அதை வந்துட்டு ரூல் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எங்கே இருக்குன்னா வேட்டிக்கன் சிட்டி, அதாவது வேட்டிக்கன் கண்ட்ரின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கவர்மெண்ட்னா டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். டெமோக்ரஸி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய கவர்மெண்ட் தான் வந்து டெமோக்ரட்டிக். எல்லோரும் சொல்லுவாங்க இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய கவர்மெண்ட் தான் வந்து டெமோக்ரஸி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணவங்களை வந்து பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ணி அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்களே எலெக்ஷன் மூலமா எலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படி சொல்கிறோம். ஸோ டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன? எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் எலிஜிபிள் மெம்பர்ஸ் இன் த population vote to elect their elected representative. அதாவது வந்துட்டு பீப்புள்ஸே வந்துட்டு யார் வந்து எலிஜிபிளாக இருக்காங்க, அந்த பொசிஷனுக்கு வந்து யார் எலிஜிபிளாக இருக்காங்கன்னு அவங்களே இது பண்ணிவிட்டு அவங்கள வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க வந்து எலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த பார்ட்டி ஆர் இண்டிவிஜுவல் who obtains the majority votes. அதாவது வந்துட்டு எந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்டேட் இல்லாட்டி அந்த கண்ட்ரியை வந்துட்டு ரூல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்தியா, அதாவது நம்ம இந்தியாவில் ஃபார்ம் பண்ணக்கூடிய கவர்மெண்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடியது, நெக்ஸ்ட் ஃப்ரான்ஸ். இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக் கவர்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும். எ ஸ்டேட் இன் விச் சுப்ரீம் பவர் இஸ் ஹெல்டு பை த பீப்புள் அண்ட் தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் விச் ஹேஸ் அன் எலெக்டட் ஆர் நாமினேட்டட் பிரசிடென்ட் ரேதர் தென் எ மொனார்க். அதாவது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ரிப்பப்ளிக் என்னன்னா நம்ம வந்துட்டு ஓட்டு போட்டு நம்மளோட சுப்ரீம், அதாவது ஒரு ஸ்டேட்டோட சுப்ரீம் பவரை நம்ம எலெக்ட் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரியோட சுப்ரீம் பவர் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க எலெக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த நம்ம இந்தியாவில் வந்து நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோன்னா டெமோக்ரஸி அண்ட் ரிப்பப்ளிக் ரெண்டையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். டெமோக்ரஸிங்கிறது வந்துட்டு நம்ம ஓட் பண்ணி சீஃப் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், கவுன்சிலர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அவங்க ஓட் பண்ணி நம்ம கண்ட்ரியோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு, அதாவது டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம ரெண்டுமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து மொத்தம் 7 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அரிஸ்டோக்ரஸி, செகண்ட் ஒன் இஸ் மொனார்கி, தேர்ட் ஒன் இஸ் ஆட்டோக்ரஸி, fourth one is oligarchy, fifth one is theocracy, sixth one is democracy, and final 7th one is republic ன்னு சொல்லி 7 forms of government இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின்லன்னு நீங்கள் பேஸாக தெரிஞ்சுக்கணும் எந்த கண்ட்ரியில் வந்துட்டு எந்தெந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இன்னத்தோட ஆக்டிவிட்டி என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப், இப்போ 7 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்காங்க. வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் வந்துட்டு எந்தெந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 10 கண்ட்ரீஸ், எல்லோரும் ஒரு 10 கண்ட்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை சர்க்குலேட் பண்ணி எல்லாருமே ஒரு ஜென்ரல் நாலேஜ், இந்த கண்ட்ரியில் இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப்டர் எக்ஸாம் உங்களுக்கு மிட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு குவிஸ் மாதிரி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இன்னத்தோட ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டெமோக்ரஸி
டெமோக்ரஸினா என்ன, வாட் இஸ் டெமோக்ரஸி, இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக். டெமோக்ரஸி, வாட் இஸ் டெமோக்ரஸி, டெமோக்ரஸினா என்னன்னு சொல்லுவாங்க, அப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். அதாவது பீப்புள் மக்களாலேயே மக்களே ஓட் பண்ணி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து அப்ரஹாம் லிங்கனோட டெஃபினிஷன். பட் இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அப்ரஹாம் லிங்கனோட டெஃபினிஷனும் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ரலாக டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா, டெமோக்ரஸி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது வந்து அது ஒரு விதமான அரசாங்கம் தட் அலோஸ் பீப்புள் டு சூஸ் தேர் ரூலர்ஸ். அது அந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுது. யாரை அலோவ் பண்ணுது, பீப்புளை வந்து அலோவ் பண்ணுது. எதுக்கு அலோவ் பண்ணுது, அவங்களோட அவங்களோட ரூலர்ஸை வந்துட்டு அவங்களே எலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, டெமோக்ரஸி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தட் அலோஸ் பீப்புள் டு சூஸ் தேர் ஓன் ரூலர்ஸ். அதாவது வந்து அவங்கள வந்து யார் ரூல் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களையே அவங்க வந்துட்டு ஓட் பண்ணி எடுத்துக்கலாங்கிற சொல்கிறது வந்து இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை த பீப்புள் ஷுட் ரூல் த கண்ட்ரி. எந்த லீடர் யாரை வந்துட்டு பீப்புள் வந்து ஓட் பண்ணி எடுக்கிறாங்களோ அவங்களையே வந்துட்டு அவங்க மட்டும்தான், பீப்புள் யார் ஓட் பண்ணி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ண முடியும். இதான் செகண்ட் பாயிண்ட், ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை த பீப்புள் ஷுட் ரூல் த கண்ட்ரி. அந்த தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, people have the freedom to express views, freedom to organize and freedom to process. இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு பீப்புளுக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்கும். எதுக்குன்னா அவங்களோட இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இது வந்துட்டு நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜை தான் முடிங்கிற அவங்களோட தாட்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஃபுல் ஃப்ரீடம் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ். அதாவது அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கும். எதுக்குன்னா ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு முழு சுதந்திரம் இருக்கும். எந்த ஃபார்ம் ஆஃப் இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இது இருக்கும். அண்ட் ஃப்ரீடம் டு ப்ரொட்டஸ்ட், அதாவது முழு சுதந்திரம் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க தப்பாக பண்ணுறாங்களா அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஃப்ரீடம் டு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி, டெமோக்ரஸினா என்னென்னா, டெமோக்ரஸி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தட் அலோஸ் பீப்புள் டு சூஸ் தேர் ரூலர்ஸ். அதாவது வந்து டெமோக்ரஸிங்கிறது ஒரு விதமான அரசாங்கம். அது வந்து பீப்புளை வந்து அலோவ் பண்ணுது. எதுக்கு அலோவ் பண்ணுது, அவங்கள வந்து ரூல் பண்ணுறவங்கள வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுது. இதுதான் வந்துட்டு வாட் இஸ் டெமோக்ரஸி. நெக்ஸ்ட்டு, மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட மீனிங் என்ன, டெமோக்ரஸி இஸ் எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் த சுப்ரீம் பவர் இஸ் வெஸ்டட் இன் த பீப்புள் ஆஃப் எ கண்ட்ரி அண்ட் பீப்புள் எலெக்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி த்ரூ ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் விச் ஆர் யூஸ்வலி ஹெல்டு பீரியாடிக்கலி. இப்போ டெமோக்ரஸியோட மீனிங் என்ன அப்படின்னா, டெமோக்ரஸிங்கிறது ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் விச் மீன்ஸ் இன் விச் சுப்ரீம் பவர், அதாவது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பவர் தான் வந்துட்டு அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ண முடியும். அவங்க யார் எலெக்ட் பண்ணுவாங்க, பீப்புளே வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டர் எலெக்ஷன்ஸ் மூலமா அவங்கள வந்து எலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த எலெக்ஷன்ஸ் எப்போ நடக்கும்னா பீரியாடிக் சர்டைன் இயர்ஸ்க்கு ஒரு, இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்துட்டு எவ்ரி 5 years வந்துட்டு அது நடக்குது. ஸோ அந்த பீரியாடிக்கெல்லாம் அந்த எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இதாகும். அந்த எலெக்ஷன்ஸில் வந்து பீப்புள் வந்துட்டு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்துட்டு அவங்களே நடத்துவாங்க. இதுதான் வந்துட்டு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டெஃபினிஷன். இப்போ டெமோக்ரஸியோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து யாரோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி வந்துட்டு டெமோக்ரஸி கவர்மெண்ட்டை பற்றி ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாரு. அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அக்கார்டிங் டு மகாத்மா காந்தி, true democracy cannot be worked by 20 men sitting at the center. மகாத்மா நம்ம காந்தியை பொறுத்த வரைக்கும் ட்ரூ டெமோக்ரஸினா என்னன்னா, ஒரு 20 பேர் சுற்றி உட்காந்து ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு ட்ரூ டெமோக்ரஸி இல்லை. இட் ஹேஸ் டு பி ஒர்க்டு ஃப்ரம் பிலோ பை த பீப்புள் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ். ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வில்லேஜ் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு அவங்களோட கண்ட்ரிக்காக அவங்க உழைக்கணும். அதுதான் வந்துட்டு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி வந்து சொல்கிறாரு. ஸோ அக்கார்டிங் டு மகாத்மா காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெமோக்ரஸினா என்னன்னா, democracy cannot be worked by 20 men sitting at the center. ஒரு 20 பேர் கூடி உட்கார்ந்து ஒரு
கவர்மெண்ட்டை வந்து நடத்துறது வந்து டெமோக்ரஸி இல்லை. என்ன ஒரு டெமோக்ரஸினா என்னன்னா, இட் ஹேஸ் டு பி ஒர்க்டு ஃப்ரம் பிலோ. அதாவது வந்து யார் வந்து இந்த வேலையை செய்யணும்னா பிலோ பை த பீப்புள். அதாவது கீழே இருக்கக்கூடிய மக்கள்லேருந்து மேலே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு அவங்களோட கண்ட்ரி, அவங்களோட நாட்டுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணணும். அவங்க வித் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும். அதுதான் வந்துட்டு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி வந்து சொல்கிறாரு. இப்போ அப்ரஹாம் லிங்கன் அந்த சின்ன பாக்ஸ் பேஜ் நம்பர் 239 வந்து சின்ன ஒரு கலர் பண்ணி அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்ரஹாம் லிங்கன் ஒன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏயோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் டிஃபைன்ஸ். அவர் டெமோக்ரஸி எப்படி டிஃபைன் பண்ணுறான்னா, டெமோக்ரஸி ஆஸ் எ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள். அதாவது பீப்புளோட அரசாங்கம், பை த பீப்புள், மக்கள்னால ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம், அண்ட் ஃபார் த பீப்புள். அந்த அரசாங்கம் யாருக்கு இருக்குது? மக்களுக்காக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்ரஹாம் லிங்கன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் யார்? பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெமோக்ரஸினா என்னன்னா, டெமோக்ரஸிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். யாருனால உருவாக்கப்பட்டது? ஆஃப் த பீப்புள். அதாவது பீப்புளுக்காக, மக்களுக்காக, மக்கள்னாலே உருவாக்கப்பட்ட அரசாங்கம் தான் வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். இதுதான் வந்துட்டு அப்ரஹாம் லிங்கன் அண்ட் மகாத்மா காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன். அதாவது டெமோக்ரஸினா என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த ரெண்டு டெஃபினிஷன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. ஐ திங்க் உங்களுக்கு புக் பேக்கில் வந்துட்டு அப்ரஹாம் லிங்கனோட டெஃபினிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ரஹாம் லிங்கன் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட பண்பு, அதாவது டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர் டு த ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது வந்துட்டு மக்கள் வந்து யாரை வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க வந்துட்டு ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கான பவர். ஃபைனல் ஒரு டெசிஷன் ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு அவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து யாரை வந்து ஓட் பண்ணி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக அவங்க யாரை வந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய பவர் இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னன்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். அதாவது வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாகவும் நேர்மையான வழியிலையும் வந்துட்டு இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும். இதுதான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா, voting right with equal value to those who have attained the age of 18. அதாவது நமக்கு தெரியும், யாருக்கெல்லாம் 18 வயசு முடிஞ்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம வந்துட்டு யாருக்கு ஐ திங்க் 10th எடுத்தால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்தேன். நமக்கு ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டில் கிடைக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அதாவது தனி மனித சுதந்திரம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் வந்துட்டு மொத்தம் 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா, மக்கள் வந்துட்டு யாரை வந்து ஓட் பண்ணி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க வந்து எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய பவர் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து எலெக்ஷன் வந்து ரொம்ப நேர்மையான முறையில் வந்துட்டு நடத்தப்படும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் என்னென்னா, ஓட்டிங் ரைட், அதாவது ஓட் பண்ணக்கூடிய ரைட் வந்துட்டு யாருக்கு ஈக்குவல் வேல்யூ, அதாவது வந்து எனி டிஸ்கிரிமினேஷன், அதாவது மேல் ஃபீமேல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் யாருக்கெல்லாம் 18 வயசு முடிஞ்சிருக்கோ அவங்களால வந்துட்டு ஓட் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு தேர்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அதாவது தனி மனித சுதந்திரம் வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து கிடைக்கும். இதுதான் வந்துட்டு சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட சாலியன் ஃபியூச்சர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து எவால்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட ஹிஸ்ட்ரி என்ன, அது எப்போ வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறதா வந்துட்டு இது. அதாவது எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி, உங்களுக்கு எவல்யூஷனாக தெரியும், ஹிஸ்ட்ரி எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் சொல்கிறாங்களா, எப்படி வந்து மனிதன் தோன்றினா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து எப்படி வந்துட்டு தோன்றுச்சு, அதுதான் வந்துட்டு இது.
So, evaluation of democracy. Democracy began 2500 years ago in the some city states of ancient Greece. அதாவது வந்து இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தோன்றிடுச்சு. எங்கே தோன்றுச்சுன்னா சம் சிட்டி ஸ்டேட், அதாவது ஏன்ஷியன் கிரீஸில் இருக்கக்கூடிய சில சிட்டிஸில் வந்துட்டு இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க. எப்போ தோன்றுச்சு? 2500, அதாவது 2500 இயர்ஸ் எகோவே இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இட் இஸ் important to know that democratic institution existed in India as early as Vedic period. இது வந்து ஒரு முக்கியமான கவர்மெண்ட். எப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு வேதிக் பீரியட் ஆஃப் இந்தியாவிலே வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது வந்துட்டு அப்போவே வேதிக் பீரியட், நம்ம இந்தியாவை வந்துட்டு வேதிக் பீரியட், மிடிவல் பீரியட் சொல்லி நிறைய இப்போ அது வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ அந்த வேதிக் பீரியட்லேயே வந்துட்டு இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Chanakya's Arthashastra tells that in ancient India, an autonomous village community was the basic unit of local government. அதாவது வந்து சாணக்கியர் எழுதின ஒரு புக், அது பேர் தான் வந்து அர்த்தசாஸ்திராங்கிற அந்த புக்கில் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்துட்டு ஒவ்வொரு வில்லேஜ் கம்யூனிட்டிலையும் வந்துட்டு இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கம்யூனிட்டி ஆஃப் வில்லேஜ், ஒவ்வொரு வில்லேஜ்லையும் இப்போ வந்து நம்ம கண்ட்ரி இந்தியா ஆஸ் ஏ ஹோலாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்துட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லையும் வந்துட்டு இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் த லேட்டர் சோழா பீரியட், அதாவது ஏன்ஷியன் தமிழ்நாடு வந்து சோழர்கள் வந்து ஆட்சி பண்ண காலத்தில் வந்து ஒரு சிஸ்டம் இருந்தது. தட் இஸ் கால் குடவோலை சிஸ்டம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும், ஃபேமஸாக இருந்ததுங்க. ஓலையில் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் பேரை எழுதி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுருவாங்க. அண்ட் ஃபைனல் எல்லோரும் அந்த இது முடிஞ்சுன்னு ஓட்டிங் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய சிஸ்டம்ஸ் வந்துடுச்சு, நம்ம தட்டுனாலே எவ்வளோ கவுண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லணும். பட் அந்த டைம் வந்து அந்த குடவோலை சிஸ்டம், அதாவது வந்துட்டு ஒரு ஓலை இருக்கும், அதில் வந்துட்டு அந்த மைய தொட்டு எழுதுவாங்க யார் வந்துட்டு யார் வந்துட்டு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக வரணும்னு சொல்லி எழுதுவாங்க. அதை வந்து எழுதி அவங்க வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருவாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே போட்ட உடனே அவங்க வந்துட்டு பாக்ஸ்குள்ளே போட்டு அவங்க போயிடுவாங்க. எல்லோரும் போட்ட பிறகு ஒவ்வொரு ஓலையாக எடுத்து அவங்க எண்ணுவாங்க. அது பேர் தான் வந்து குடவோலை சிஸ்டம். இது எப்போ இருந்ததுன்னா சோழ பீரியட், அதாவது தமிழ்நாட்டை ரூல் பண்ண சோழா கிங்டம் இருந்த பீரியட் வந்து இந்த குடவோலை சிஸ்டம் வந்து வெரி நோட்டபிள் ஒன் அண்ட் யூனிக் ஃபியூச்சர் ஆஃப் த வில்லேஜ். ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கும் இதாவது வந்து யூனிக் ஃபியூச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன், சோழாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம படித்தாலே ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எது வரும்னா குடவோலை சிஸ்டம். இது மூலமாக தான் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த கிங்டம் வந்துட்டு சூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. The evolution towards democracy is represented by the following values. இந்த evolution of இந்த டெமோக்ரஸியோட எவல்யூஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃப்ரீடம், அதாவது சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமம், ஃபேட்டர்னிட்டினா சகோதரத்துவம் சொல்லுவாங்க. எல்லாரும் வி ஆர் பிரதர்ஸ், அதாவது பிளட்ஜ் படிக்கும்போது, இந்தியாவோட பிளட்ஜ் படிக்கும்போது வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது வந்துட்டு இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது எல்லாருமே சகோதரிகள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட்னா வந்துட்டு நம்பிக்கை, டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படையே எல்லாத்தையும் இது பண்ண முடியும், அக்கௌண்டபிலிட்டினா இப்போ அந்த கவர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக நடக்குது அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ். ஸோ எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸின்னா என்னென்னா, இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு 2500 இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டு இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கே இருந்ததுன்னா ஏன்ஷியன் கிரீன் சிட்டிஸில் வந்துட்டு, அதாவது கிரீஸ், அதாவது ஏன்ஷியன் கிரீஸ்னால் பழமை வாய்ந்த கிரீஸ், அதாவது அந்த ஸ்டேட்டை தான் வந்து ஏன்ஷியன் கிரீஸ், அப்போ இருந்த கிரீஸ்லேயே வந்துட்டு இதெல்லாம் இருந்தது. அந்த சாணக்கிய எழுதின வந்து அர்த்தசாஸ்திரா புக்கில் வந்துட்டு இதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சோழா கிங்டம் வந்து ரூல் பண்ணும்போது இந்த குடவோலை சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே ப்ராமினெண்ட்டாகவும் நோட்டபிள் ஒன்னாகவும் இருந்தது. இந்த எவல்யூஷன், இந்த டெமோக்ரஸி வந்துட்டு சில வேல்யூஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. எதுனா ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு இந்த 6 வேல்யூஸையும் வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுதான் வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. நெக்ஸ்ட் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸியாக ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டைரக்ட் டெமோக்ரஸின்னு என்னென்னா, when the people themselves directly express their will on public affairs, the type of government is called pure direct democracy. அதாவது வந்துட்டு இந்த டைரக்ட் டெமோக்ரஸினா என்னென்னா, பீப்புளே அவங்களாவே முன் வந்து அவங்களுடைய விஷயங்களை, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தானாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு பப்ளிக் இப்போ ஒரு ட்ரைனேஜ் கட்டணும்னா பீப்புள் வந்துட்டு
பீப்புள் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப தைரியமாக வந்து முன்னாடி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பீப்புள்ஸ் எல்லாருமே, அதாவது அங்கே எந்த சுப்ரீம் பவர்ஸில் இருக்காது, அவங்களாம் முன் வந்து அவங்களோட விஷயங்களை வந்து அவங்களே தீர்த்து வச்சுப்பாங்க. அதுதான் வந்துட்டு டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். இது எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஏன்ஷியன்ட் க்ரீக் சிட்டி ஸ்டேட்ஸ், அதாவது அதாவது க்ரீக்கில் வந்து இது ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாண்ட்லேயும் வந்துட்டு இந்த டைரக்ட் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அதாவது வந்து பீப்புள் வந்துட்டு அவங்களோட குறைகளை தீர்த்துக்கிறதுக்கு வந்து அவங்க எலெக்ட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து டைரெக்டாக போய் சொல்லாமல் இன்டைரக்டாக அவங்கள மூலயமா ஒரு ஆளை நிற்க வச்சு அது மூலயமா சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ when the people express their will on public affairs through the elected representative, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க எலெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக அவங்க சொல்லுவாங்க. தட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் கால்ட் இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அந்த விதமான கவர்மெண்ட்டுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, எந்த ஸ்டேட்ஸில் இது ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஏ அண்ட் யூகே, அதாவது இந்தியாலையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலையும் யுனைடெட் கிங்டத்துலேயும் வந்துட்டு இந்த மூணு கண்ட்ரீஸ்லேயும் இன்டைரக்ட் டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. ஃபஸ்ட்டு மெரிட்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தரலாம். ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், அதாவது ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட். இப்போ ஒரு குரூப் இருக்காங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்க. ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களே ரெஸ்பான்ஸ் எடுத்து அதுக்கான விஷயங்களை வந்து அவங்களே பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி, எல்லாரும் ஈக்குவல், எல்லாருமே சகோதரத்துவம். ஃபெட்டர்னிட்டினா சொன்னால் சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது வி ஆர் ஆல் ஈக்குவல் அண்ட் வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கும். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமௌங் பீப்புள் மேலே அவங்களுக்கு வந்து சர்டைன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். மக்களுக்காக வந்து நம்ம இதை செய்யணும், இப்படி செஞ்சால் மக்கள் நல்லா இருப்பாங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்தந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்தியாவுக்கே ஆஸ் அ ஹோலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்மில் வந்து நமக்கு என்ன இருக்குது, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ஃபார் ஆல். டெவலப்மெண்ட்னா ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு முன்னாடி கொண்டு போகிறாங்க. இந்த ஸ்டேட்டில் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வராங்க. ப்ராஸ்பரிட்டினா அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்துட்டு எல்லாருமே நல்லா இருக்கக்கூடிய நினைக்கிற கவர்மெண்ட் இது இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பாப்புலர் சாவர்னிட்டினா வந்துட்டு சாவர்னிட்டினா என்னென்னா, பாப்புலர் சாவர்னிட்டி அங்கே இருக்க ரூலர்ஸ், அங்கே நம்ம எலெக்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ரொம்பவே பாப்புலராகவும் அவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதுதான் வந்து பாப்புலர் சாவர்னிட்டி. இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே இருக்குன்னா டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃபேட்டர்னல் ஃபீலிங். சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷனாக எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து நடத்துறதுக்கு வந்து ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபேட்டர்னல் ஃபீலிங்னா, இப்போ நீ வேற ஜாதி, நான் ஃபேட்டர்னல் ஃபீலிங்னா நீ வேற நான் வேற அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒன்று, நம்ம வி ஆர் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுதான் வந்துட்டு ஃபேட்டர்னல் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. ஸோ மெரிட்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஈக்குவலாகவும் ஃபேட்டர்னிட்டியாகவும், அதாவது வி ஆர் ஆல் ஈக்குவல், வி ஆர் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுங்கிற கான்செப்ட் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டில் இருக்கும். அண்டு ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்களுக்கு வந்து எல்லா இதுவும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கிட்டே ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும். அண்ட் ஃபேட்டர்னல் ஃபீலிங், எல்லாத்தோட முக்கியம் ஃபேட்டர்னல் ஃபீலிங் வந்து இருக்கும். இதுதான் மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஒரு பக்கம் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ டிமெரிட்ஸ், நம்ம டிஸ்அட்வான்டேஜஸில் என்ன பார்க்குறோன்னா இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்டைரக்டாக போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும். இப்படி எங்களுக்கு ரோடு இல்லை, நாங்கள் ரோடு வேணும்னா நம்ம போயிட்டு டைரெக்டாக போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட
கிட்ட போயிட்டு எனக்கு ரோடு இல்லை, நாங்கள் அவங்க வந்து ஒரு டெல்லியில் இருக்காங்க, நீ வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன மாநிலம், அதாவது வந்து நம்ம இங்கே இருக்க மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம போய் அங்கே சொல்கிறோன்னா அது வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப இன்டெரக்டாக போய் நம்ம சொல்ல முடியும், ரொம்ப டேரெக்டாக நம்ம போய் சொல்ல முடியாதுல்ல. இன்டெரக்டாக நம்மளோட மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சொல்லி கவுன்சிலர்கிட்ட சொல்லி அங்கே சொல்லி இங்கே சொல்லி அது சிஎம்க்கு அதுக்கு போய் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் அப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போய் வரக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதான் வந்து இது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோவர் டர்னட் எலெக்ஷன். அதாவது வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஓட் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு சில பேர்த்துக்கு அந்த ஓட்டு போடுற நாள் வந்துட்டு தேர்தல் நாளைக்கு போய் ஓட்டு போடுறது கூட நிறைய பேர்த்துக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய பேர் ஓட் போடலின்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நிறைய பேர் ஓட் பண்ணினா என்ன ஆகும், அந்த கவர்மெண்ட்டில் வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து கணக்கிலே இது பண்ண முடியாத அளவுக்கு வரும். ஸோ அதுதான் வந்து செகண்ட். இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்ட் மேண்டேட். அதாவது வந்து இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது வந்து அந்த கவர்மெண்ட்னால ஸ்டேபிளாக இருக்க முடியாது, அதான் வந்து இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதாவது ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, அதுதான் வந்து டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதாவது வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அவங்க டிலே பண்ணுவாங்க, அதுதான் வந்து டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ரொம்பவே முக்கியம். மெரிட்ஸ் அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இன்றைக்கி வந்து இதோட நம்ம இந்த கிளாஸை வந்து முடிச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒரு ரீகேப் பார்த்தோம்லாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய 7 ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெமோக்ரஸினா என்னென்னு பார்த்தோம். அதாவது அப்புறம் வந்து டெஃபினிஷன் ஆஃப் டெமோக்ரஸி, அப்ரஹாம் லிங்கனும் மகாத்மா காந்தி வந்துட்டு டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், அதாவது வந்துட்டு டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டெமோக்ரஸி வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெமோக்ரஸிங்கிறத ஒரு சாப்டர் ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இதுதான் பேஸ். ஸோ ஐ ஹோப் no doubts are there. So we will end the class. So thank you all. We will meet on next class.